Hello all, welcome to another part of computer series. இன்னைக்கு நாம அல்காரிதம் வச்சு எப்படி அதை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போது லாஸ்ட் வீடியோவில் நம்ம அல்காரிதம்னா என்னென்னு பார்த்துருந்தோம், ஃப்ளோ சார்ட் இந்த மாதிரி பார்த்துருந்தோம். இப்போது ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்காரிதம் எழுதுவாங்க. சிம்பிள், அதோட லாஜிக்கை சிம்பிள் இங்கிலீஷில் எழுதுவாங்க, அது அல்காரிதம். அதுக்கப்புறமா விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளோ சார்ட். இதுக்கப்புறம் தான் அதை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போது இங்கே நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி அந்த அல்காரிதம்லேருந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போது ஃபர்ஸ்டில் அந்த அல்காரிதமில் என்ன இருக்கும், ஸ்டார்ட், அதுக்கப்புறம் என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர், அதுக்கப்புறம் என்டர் செகண்ட் நம்பர், அதுக்கப்புறம் ஆட் போத் நம்பர்ஸ், தென் print the result and stop. இதுதான் அல்காரிதம். இந்த அல்காரிதம்லேருந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்டில் இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி a ஈக்குவல் இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர். இங்கே ஃபர்ஸ்ட் லைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, யூசர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட்டு நம்பரை என்ட்ரு பண்ணுறதுக்கு கேட்குறது. திஸ் ஃபர்ஸ்ட் லைன் ask the user to enter first number. ஓகே, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர்னால் என்ன, இங்கே 2 நம்பர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் ஃபர்ஸ்டில் ஒரு நம்பர் என்ட்ரு பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு நம்பர் என்ட்ரு பண்ணணும், அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் தான் என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர். அந்த ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர்ன்றது நம்ம என்டர் பண்ணுற ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை கெட் பண்ணி அந்த ஏ அப்படின்றத ஒரு பாக்ஸாக கன்சிடர் பண்ணிப்போம். அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் செகண்ட் லைன் பி ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் செகண்ட் நம்பர். அப்படின்னா திஸ் செகண்ட் லைன் ஆஸ்க்ஸ் த யூசர் டு என்டர் செகண்ட் நம்பர். ஓகே, அப்போது செகண்ட் நம்பரை யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ணி பின்ற பாக்ஸாக கன்சிடர் பண்ணிப்போம். பின்ற பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சம் ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி. இங்கே சம்ன்றதும் ஒரு பாக்ஸ் தான். இந்த ஏல ஒரு நம்பர் வாங்கியிருப்போம், பியில் ஒரு நம்பர் வாங்கியிருப்போம். இப்போ இந்த ஏயும் பியும் ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணி வர ஆன்சரை சம்ன்ற பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. அது எதுக்குன்னா, அந்த சம்மில் இருக்கிறத நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். சம்மில் இப்போ என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பி இருக்குது, அதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுதான் பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதுகிற கோட்ஸ். இதில் இந்த லைன்ஸை பார்த்துக்கிட்டோன்னா, இதில் நம்ம 3 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன், இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன், தென் பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். இதில் இன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போது யூசர் என்டர் பண்ணுற இன்புட்டை அது ஒரு நம்பராக இருந்தால் கூட அந்த பைத்தான் டிஃபால்ட்டாகவே ஒரு டெக்ஸ்ட்டாக தான் கன்சிடர் பண்ணும். இந்த டெக்ஸ்ட்டாக கன்சிடர் பண்ணால் அடிஷன் ப்ராசஸ் பண்ண முடியாது. நம்ம பண்ண போகிற டாஸ்க் அடிஷன். அப்போது அந்த டெக்ஸ்ட்டு நம்பராக கன்வெர்ட் ஆகணும். அதுக்காக தான் நம்ம இன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் இன்புட் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குது. அது எதுக்காகனா, யூசர்கிட்டேருந்து இன்புட்டை கெட் பண்ணுறதுக்கு, யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்குறதுக்காக தான் இந்த இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் இங்கே அரித்மேட்டிக் ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது, அந்த அடிஷன் சிம்பிள், அதுதான் அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர். இந்த மாதிரி ஆப்ரேட்டர், சில ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே யூஸ் பண்ணி இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற லாங்குவேஜ் பைத்தான். இந்த மாதிரி தான் ஒரு அல்காரிதம்லேருந்து ஒரு அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் ஆகிறது. இந்த மாதிரி தான் ஒரு சிம்பிள் டாஸ்க்குக்கான ப்ரோக்ராம் இருக்கும்.